வெல்கம் டு ஹரிஜோ சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 3 பட்டை, 6 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம், முழு தனியா. இதோட ஒரு 7-8 வரமிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும், ஆயில் விடக்கூடாது. இதோட 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் ஆயில் விட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 10 பீஸ் இஞ்சி, 10 பீஸ் பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு சைடு வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ட்ரையாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சியும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி பேஸ்ட் ஆகிற வரையிலும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நாட்டுக்கோழிக்கு தேவையான மசாலா. இப்போ ஒரு குக்கரில் ஒரு அரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரையும் வதக்கிக்கலாம். இதோட 2 தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு லிட் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நாட்டுக்கோழியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சா நாட்டுக்கோழிலேருந்து நல்லா தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் லிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டு முடிஞ்ச உடனே இதை நான் ஒரு பெரிய கடாயில் மாற்றிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு நான் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டோடனே பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா நல்லா கிரேவியாட்டம் ஆகிடும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ திக்கான கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி கிடச்சிருக்குன்னு. நான் இப்போ இதுலேயே நாட்டுக்கோழி வறுவலும் இதிலையே செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் அரிஞ்சிட்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அந்த கிரேவியில் இருக்க கறியை ஒரு வடிகட்டியால் வச்சு எடுத்து இந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் நாட்டுக்கோழி குழம்புல ஒரு கரண்டி எடுத்து இந்த வறுவலில் நான் சேர்த்த போகிறேன்.
இது நாட்டுக்கோழி வறுவலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதோட நான் சிக்கன் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு லிட் போட்டு நான் அந்தாண்ட வச்சிட்றேன். இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நான் 1/4 மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் நீங்கள் தேங்காய் விழுது கூட சேர்த்திக்கலாம். இதை நான் ஒரு 1/4 மணி நேரம் லிட் போட்டு மூடி வச்சிட போகிறேன். பாருங்கள், ஒரே டைமில் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழி வறுவலை நான் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நான்வெஜ் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.